நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கிற நிலையில பல துறைகளுக்கான பட்ஜெட்டையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வருமான வரி பிரிவு தொடர்பான அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு அப்படின்றது பலர் மத்தியிலையும் பேசு பொருளாக மாறி இருக்கு. பல தரப்புல இருந்தும் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த வருமான வரி பிரிவு குறித்தான அறிவிப்பு வெளியிட்டதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டியிருந்தாங்க. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்ற திருக்குறளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேற்கோள் காட்டியிருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு குறித்தான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 7 லட்சம் வரைக்கும், அதாவது கடந்த ஆண்டு வரைக்குமே சரி 7 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு வருமானம் ஈற்றவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாபை ஏற்றிருக்காங்க. இப்போ 12 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது வருஷத்துக்கு மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய். இந்த 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்றது தான் மத்திய அரசு இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்படி 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கட்ட தேவையில்லைன்ற அறிவிப்பை வெளியிட்ட மத்திய அரசு தனிநபர் வருமானம் வரி உச்சவரம்புக்கான இன்னொரு பர்சன்டேஜையும் அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் 0%, 4 லட்சம் டு 8 லட்சம் 5%, 8 லட்சம் டு 12 லட்சம் 10%, 12 லட்சம் டு 16 லட்சம் 15%, 16 டு 20 லட்சம் 20%, 20 லட்சம் டு 24 லட்சம் 25%, 25 லட்சத்திற்கு மேல் 30% அப்படின்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த பர்சன்டேஜுக்கும் இந்த 12 லட்சம் ரூபாய்க்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இருக்குதாங்க. அதாவது 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 0% டாக்ஸ் சொன்ன அதே மத்திய அரசு தான் இப்போ 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 0% டாக்ஸ், அதுக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வெளியிட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசமும் குழப்பங்களும் இருந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு 12 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வாங்குறீங்க, அந்த 12 லட்சம் ரூபாய்க்கான டாக்ஸை நீங்க கட்ட தேவையே இல்லை. அதுதான் இப்போ மத்திய அரசுடைய அறிவிப்பா இருக்கு. ஆனா நீங்க 12 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 13 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 13 லட்சம் ரூபாய் வாங்குறீங்கன்னா அந்த 13 லட்சம் ரூபாய்க்கான ஸ்லாப்லாம் தான் இந்த 4 லட்சத்துக்கு மேல நீங்க இந்த சதவீதத்தை கட்டணும் அப்படின்றது. அதாவது இப்போ நீங்க 13 லட்ச ரூபாய் வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லட்சத்துக்கு உங்களுக்கு 0 டாக்ஸ் தான். அதுக்கு பிரகாரம் அதுக்கு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா 4 லட்சம் டு 8 லட்சம்க்கு ஒரு பர்சன்டேஜ், அதுக்கு அடுத்து 8 டு 12 லட்சம்க்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்ற பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு டாக்ஸ் அப்படின்றது பிடிக்கப்படும். 12 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க வருமானம் ஈட்டுறீங்க அப்படின்னா அவங்க யாருக்குமே டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மாறாக 12 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க எல்லாருமே இந்த டாக்ஸ் ஸ்லாப் கீழே வந்துருவாங்க அப்படின்றது தான் சொல்லப்படுது. இது தொடர்பா ஆடிட்டர் வெங்கட்ராமன் அவர்களும் இன்னும் சுலபமா விளக்கி இருக்காரு. 4 லட்சம் மட்டும் பேசிக் எக்ஸம்ஷன் தான். அதாவது 12 லட்சத்துக்கு உள்ள டாக்ஸ் வரும், அது 87A இன்கம் டாக்ஸ்ல சொல்லுவாங்க. அந்த ரிபேட்ல இதாகும். அதாவது டாக்ஸ் வரும் 4 லட்சம் மட்டும் டாக்ஸ் 0. ஆனா 4 லட்சத்துக்கு மேல டாக்ஸ் 12 லட்சம் மட்டும் டாக்ஸ் வந்தால் கூட அத கவர்மெண்ட் 87A ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அந்த டாக்ஸ தள்ளுபடி செஞ்சிருவாங்க. 4 லட்சம்ங்கிறது பேசிக் எக்ஸம்ஷனா இருந்தாலும் பிராக்டிக்கலா 12 லட்சம் மட்டும் வரி வந்தால் கூட அந்த 87Aங்கிற ஒரு ப்ரொவிஷனை பயன்படுத்தி அரசாங்கம் அந்த தனிநபர்கள் வரி கட்ட வேண்டியதில்லைன்னு ஒரு சலுகை கொடுக்குறாங்க. இதுல சுருக்கமான கருத்து 12 லட்சம் வரை வருமான வரி இல்லை, டாக்ஸ் வந்தா கூட அது ரிபேட் மூலியமா பண்ணிடுறாங்க. 12 லட்சத்தி 1 அப்படின்னு சொன்னா கூட அந்த ரிபேட் இல்ல, டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும். இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸுக்கு போக்கஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா 12 லட்சம் மட்டும்னா மாசத்துக்கு சுமாரா 1 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்றவங்களுக்கு வருமான வரி இல்லைன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்ப 12 லட்சம் போட்டீங்கன்னா சுமாரா மாசத்துக்கு 12 மாசத்துக்கு 1 லட்சம் வருது. இது மிடில் கிளாஸுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா மிடில் கிளாஸ்ல இந்த டாக்ஸ் சேவிங்ஸ் அமௌண்ட் மிச்சமாகுது. ஐ மீன் 7 டு 12 லட்சம் மிச்சமாகிற டாக்ஸை மீதி அவங்களோட குழந்தைகள் படிப்பு செலவுக்கு அந்த மாதிரி பிற குடும்ப பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது டெஃபினட்டா ஒரு பயனளிக்கக்கூடிய திட்டம். முக்கியமா சிறு நடுத்தர உள்ளவர்களுக்கு இது பெரும் பெரும் பயனை அளிக்கும்.
ஸோ மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற இந்த 2025-26க்கான பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா வருமான வரி விலக்கு உச்சவரம்பு இது வந்து யாருக்கு பெரிய பெனிஃபிட்ஸை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான். மிடில் கிளாஸை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஸ்லாப் ஏற்றி இருக்கிறது வந்து பெரிய அளவிலான பெனிஃபிட்ஸை கொடுக்கும் அப்படின்றதான் பலருடைய கருத்தாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம்.